கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தொழிற்சங்க தலைவர்களே, நிர்வாகிகளே, திரளாக திரண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, ஊடக நண்பர்களே, நன்றியுரையாற்றிய அருமை தோழர் சசிகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். தனியார் மயத்தையும் ஒப்பந்த முறை எதிர்த்து நடைபெறுகிற இந்த கருத்தரங்கம் என்னை பொறுத்தவரையிலே ஏதோ போக்குவரத்து துறையிலே மட்டும் நடத்த வேண்டிய ஒரு கருத்தரங்கமாக இல்லை. இன்றைக்கு நீங்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு நாளைக்கு தமிழகமே ஒட்டுமொத்தமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தலைப்பாக அமைந்திருக்கிறது என்பதை முதலிலே நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவையே ஆளுகிற அல்லது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவர்கள் எல்லாருமே இந்த நாட்டிலே தனியார் மயத்தையும் தாராள மயத்திலையும் ஒப்பந்தத்துறையும் புகுத்துகிற மிக மோசமான நடவடிக்கைகளை கடந்த பல்லாண்டுகளாக நடத்தி வருகிறார் என்பது நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே இன்றைக்கு இங்கே பேசிய பலரும் பேசினார்கள். அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பிலே பேசிய நம்முடைய டேனியல் அவர்கள் எப்படி அரசு ஊழியருடைய துறைகள், பல்வேறு துறைகள் படிப்படியாக அவுட் சோர்சிங்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னார்கள். மருத்துவத்துறையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் கூட இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றுகிற பேராசிரியர்கள் கூட கௌரவ விரிவுரையாளர் என்ற பட்டப்பெயரை கொடுத்து ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒப்பந்தத்திலே பணியாற்றுகிறார்கள். மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் 10-12,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழகத்திலே இருக்கிற அரசு துறைகள், பொதுத்துறைகள் அனைத்திலுமே இன்றைக்கு ஒப்பந்த முறை என்பது படிப்படியாக அரங்கேற்றப்பட்டிருக்கிற நிலைமை என்பது நடந்து கொண்டிருக்கிற விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் இனிமேல் பணி நிரந்தரமே இருக்காது, எல்லாரையுமே நாங்கள் அவுட் சோர்சிங்கில் தான் பணியமர்த்த போகிறோம் என்று வெளி முகமையின் மூலமாகத்தான் பணி நியமனமே நடைபெறும் என்று அரசாணைகள் கூட சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த விவரங்களை எல்லாம் மிக அழகாக, மிக ஆழமாக எடுத்து சொன்னார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் தனியாருக்கு ஒப்படைத்து விடுவோம், எல்லா ஊழியர்கள், எல்லா தொழிலாளிகளையும் பணி நிரந்தரம் என்கிற, சமூக பாதுகாப்பு என்கிற எதையுமே இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில், மதிப்பூதிய அடிப்படையில், அவுட் சோர்சிங் அடிப்படையில் தான் பணியாற்றுவோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கிற உழைப்பாளி வர்க்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்பதை மட்டும்தான் அவர்களுக்கு நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தனியார் மயம் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், எல்லாவற்றையும் தனியார் மயம் ஆக்கிவிட்டு அரசாங்கம் என்பது மட்டும் எதற்கு அரசு கையில் இருக்க போகிறது? அதையும் நாம் தனியார் மயம் ஆக்கி விடலாமா? எல்லாவற்றையும் தனியார் மயம் என்றால் ஆட்சியில் இருப்பதற்கு மட்டும் எதற்கு? அரசாங்கம் மட்டும் எதற்கு அரசு துறையில் இருக்க வேண்டும்? எனவே இன்றைக்கு தனியார் மயம், தாராள மயம் என்கிற கொள்கை கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் வளர்ச்சிக்கு அடிப்படை. இந்த அடிப்படையிலே தான் மன்மோகன் சிங் காலத்திலே துவங்கி நம்முடைய மோடி ஆட்சி கால வரையிலே வளர்ச்சிக்கு இதுதான் அடிப்படை என்கிறார்கள். இந்தியா வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்கிற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அப்படியே வளர்ந்திருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளுவோம். இந்தியா முன்னேறி இருப்பதாக வைத்துக் கொள்ளுவோம், வளர்ந்திருப்பதாக கூட வைத்துக் கொள்ளுவோம். அந்த வளர்ச்சி யாருக்கு பயனளித்திருக்கிறது என்பதுதானே முக்கியமான கேள்வி. உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? தொழிலாளிக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? 10 விரலாலே பாடுபட்டு 5 விரலாலே அள்ளி சாப்பிட முடியாமல் அவதிப்படுகிறானே விவசாயி, அவனுக்கு இந்த வளர்ச்சி பயனளித்திருக்கிறதா? இன்னைக்கு நாட்டிலே சொல்லப்படுகிற புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, இந்த வளர்ச்சி எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்குத்தான் பயனளித்திருக்கிறதே தவிர சாதாரண ஏழை தொழிலாளிகளுக்கோ உழைப்பாளிகளுக்கோ பயனளிக்கவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு தினமணி தலையங்கம் எழுதி காட்டிருக்கிறதை கூட நம்முடைய அருமை தோழர் மூர்த்தி அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். எனவே இந்திய நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகள், அம்பானியுடைய மகளுடைய திருமணத்திற்கு 5000 கோடி 10,000 கோடி செலவழிக்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே பெருமுதலாளிகள் கொழுத்து போய் இருக்கிறார்கள்.
சாதாரண 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு திருமணத்தை நடத்த முடியாமல் கோடிக்கணக்கான மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு அம்பானி 5000 கோடி செலவழிக்கிறார். அந்த அம்பானியுடைய திருமணத்திற்கு உலக பிரமுகர்கள் வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் எல்லா பிரமுகர்களும் செல்லுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு முகாமிடுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அம்பானியும் அதானியும் கொழுக்க வைப்பதற்குத்தான் இந்த ஆட்சி என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு இதனாலே பலன் ஏற்பட்டிருக்கிறது? சமீபத்தில் வந்திருக்கிற புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்தியாவிலே இருக்கிற ஒரு 5% பெருமுதலாளிகள் அவருடைய ஒட்டுமொத்தமான சொத்து இன்றைக்கு 210 லட்சம் கோடி என்கிறார்கள். 210 லட்சம் கோடி. இந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டிலே தாக்கல் செய்திருக்கிறதே அது மொத்த தொகையை 47 லட்சம் கோடி தான். 142 கோடி மக்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற நிதிநிலை அறிக்கையினுடைய வரவு செலவு வெறும் 47 லட்சம் கோடி. ஆனால் பெருமுதலாளிகள் இந்த நாட்டிலே குவித்திருக்கிற சொத்து 210 லட்சம் கோடி என்று சொன்னால் 142 கோடி மக்களுக்காக வரவு செலவை விட 5 மடங்கு இன்றைக்கு வெறும் கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்களே, இது எப்படி நடக்கிறது? இதெல்லாம் தனியார் மயம் தாராளமயத்தினுடைய விளைவில்லையா? அது மட்டுமல்ல, நான் இன்னும் கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் பக்கத்திலே இருக்கிற பங்களாதேஷ் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டிலே பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த நாட்டிலே இருக்க முடியாமல் இப்போது அண்டை நாடாக இருக்கிற இந்தியாவுக்குள்ளே வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னாலே அண்டை நாடாக இருந்த இலங்கையிலே கோதபக்சே அவர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த தாராளமய தனியார் மய கொள்கையை அமல்படுத்திய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பங்களாதேஷ் பிரதமருக்கும் இலங்கை பிரதமருக்கும் ஏற்பட்ட கதிதான் ஏற்படுமே தவிர, ஏனென்றால் எத்தனை நாளைக்கு பொறுத்துக் கொள்வார்கள் மக்கள்? நீங்கள் உரிமைகளை பறிக்கிறீர்கள், நிரந்தர வேலையை கொடுக்க மாட்டீர்கள், சம்பளத்தை கொடுக்க மாட்டீர்கள், பஞ்சப்படியை கொடுக்க மாட்டீர்கள், ஓய்வு பெற்றால் கூட அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை கொடுக்க மாட்டீர்கள். 8 வருடங்களாக போக்குவரத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த அரியர்ஸை கொடுக்க மாட்டீர்கள் சொன்னால் எப்படி இதையெல்லாம் தொழிலாளி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? எப்படி உழைப்பாளி இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் எப்படி தொழிலாளியாக இருக்க முடியும்? எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? எனவேதான் அதிக வருடங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிதி ஆயோக கூட்டம் நடைபெற்றது. அந்த நிதி ஆயோக கூட்டத்திலே அவர் ஏற்கனவே நான் கலந்து கொள்வேன் என்று அறிவித்தார். ஆனால் நிதிநிலை அறிக்கையிலே தமிழகம் வஞ்சிக்கப்படுகிற போது, தமிழகத்துக்கு பட்ஜெட்டிலே அந்த நிதி ஒதுக்காத போது, தமிழ்நாடு என்கிற பெயரையே அந்த பட்ஜெட் உரையிலே இடம்பெறவில்லை என்று சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிடமே அறிவித்தார், நான் நிதி ஆயோக கூட்டத்தை புறக்கணிக்கிறேன், அந்த மோடி அரசாங்கத்தை கண்டித்து நான் அதை பாய்காட் பண்ணுகிறேன் என்று அறிவித்தார். எனவேதான் நிறைய விஷயங்களை இங்கே பேசியிருக்கிறார். அது விவரங்களுக்குள்ளே எல்லாம் போக விரும்பவில்லை. இப்படியே போனால் எதிர்காலம் என்னவாகும்? மனிதனுடைய வாங்குகிற சக்தி குறையும். இன்றைக்கு பணியமர்த்தப்படுகிற எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளி. இங்கே நெய்வேலியை பற்றி நம்முடைய செந்தில் அதிபர் குறிப்பிட்டார்கள். ஒரு காலத்தில் 13,000 பேர் நிரந்தர தொழிலாளி இருந்த இடத்தில் இன்றைக்கு வெறும் 5,600 பேர் இருக்கிறார்கள். அது கூட இன்னும் 2 ஆண்டுகள் கழிந்து விட்டால் 2,000 பேர் 3,000 பேர் என்று குறைந்து விடுவார்கள். ஆனால் ஒப்பந்த தொழிலாளிகள் இன்னைக்கு 13,000 பேர் இருக்கிறார்கள். எனவே 13,000 ஒப்பந்த தொழிலாளிகள் சுரண்டி ஒரு பொதுத்துறை நிறுவனம் லாபம் நடத்த முடியும் என்று நடத்துகிறது என்று சொன்னால் அந்த ஒப்பந்த தொழிலாளிக்கு என்ன சம்பளம் இருக்கும்? எனவே எல்லா இடத்திலேயும் ஒப்பந்த தொழிலாளி, ஒப்பந்த முறை, கான்ட்ராக்ட் முறை, எல்லா இடங்களிலேயும் அவுட் சோர்சிங் என்று சொன்னால் இது தொழிலாளிகள் போராடி பெற்றிருக்கிற சகல விதமான உரிமைகளுக்கும் சாவுமணி அடிக்கிற இப்படிப்பட்ட நிலையை உழைப்பாளி வர்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் நாம் ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் தமிழக அரசு இன்றைக்கு போக்குவரத்து துறையில் இருக்கிற பல விஷயங்களை இங்கே சொல்லி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு போக்குவரத்து துறை எதை எடுத்தாலும் அவர்கள் சொல்லி நஷ்டமாக இருக்கிறது. மின்சார வாரியமா நஷ்டமாக இருக்கிறது. போக்குவரத்து நான் என்ன கேட்கிறேன் என்றால், அரசாங்கம் என்ற வியாபாரமாக நடத்துகிறது. அரசாங்கம் ஒன்று வியாபார நிறுவனம் இல்லையே. ஒரு வியாபார நிறுவனம் தான் நஷ்டம் வருகிறதா லாபம் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு வர்த்தக நிறுவனம் செய்கிற வேலை இது. அரசாங்கம் மக்களுக்கு சேவையில் பணியாற்றுகிற அப்படிப்பட்ட நிலை. தமிழக அரசு நீங்கள் மகளிருக்கு அந்த பேருந்து பயணத்தை அறிவித்தீர்கள். அதே போல காலை சிற்றுண்டி பயணத்தை அறிவித்தீர்கள். அதே போல நான் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1000 என்று அறிவித்தீர்கள். சுய மகளிர் அந்த உதவித்தொகை என்கிற மாதம் 1000 வழங்கு. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற தொழிலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டாமா? இன்னைக்கு நமக்கெல்லாம் பெருமையாகத்தான் இருக்கிறது. ஒரு 12க்கு மேற்பட்ட துறைகளில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முதல் நிலையிலே இருக்கிறது. மனிதவள குறியீட்டிலே முதல் நிலையிலே இருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் நான் கேட்டுக்கொள்கிறேன், அப்படி இந்த துறைகளிலே 12 துறைகளிலே மற்ற மாநிலங்களை விட நாம் முதல் நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அரசை தலைமையாகக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகள் மட்டுமா? அந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான ஊழியர்களும் தொழிலாளர்களும் சேர்ந்துதானே இந்த மகத்தான பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே மருத்துவர்கள் இல்லாமல் நாம் முதல் நிலையிலே வர முடியுமா? இன்னைக்கு கிராமப்புறத்தையும் நகரப்புறத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிற அரசு போக்குவரத்து இல்லாமல் கிராமப்புறங்களுக்கு நம்முடைய திட்டங்கள் அந்த மக்களை எட்டி சேருமா? எனவே இதையெல்லாம் ஒரு வியாபார நோக்கத்தோடு மட்டுமே பார்ப்பது ஒரு அரசனுடைய கடமையாக இருக்காது, அரசனுடைய பொறுப்பாக இருக்காது. எனவேதான் தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இப்படி தனியார் மயம் தாராள மயத்தை தொடர்ந்து அனுமதிப்பது. தொழில் வளர்ச்சி தேவைதான். தொழில் வளர்ச்சி என்பது ரொம்ப அவசியமான ஒன்றுதான். அதற்காக வெளிநாட்டு மூலதனம் வர வேண்டும் என்பது கூட உண்மைதான். அதையெல்லாம் நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் அப்படி வெளிநாட்டு மூலதனத்தை வரவேற்கிற அந்த இடத்திலே, வெளிநாட்டு முதலாளிகள் தொழில் துவங்க அந்த இடத்திலே தொழிலாளிகளுடைய அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது நீங்கள் தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கிறீர்களா, பன்னாட்டு முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினால் அரசு நாங்கள் தொழிலாளி பக்கம் இருக்கிறோம் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதுதானே ஒரு நியாயமான மக்களுடைய அரசாக இருக்க முடியும். எனவேதான் கடந்த காலங்களிலே மத்திய அரசுகள் அல்லது கடந்த காலங்களிலே தமிழக அரசுகள் கடைபிடித்திருக்கிற அதே தாராளமய கொள்கை, அதே தனியார் கொள்கை, அதே ஒப்பந்த முறை, அதே அவுட் சோர்சிங்கை நீங்கள் ஏற்படுத்தினால் என்ன காரணத்தினால் அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டதோ அதிலிருந்தால் நாம் பணியப்பெண்களை கட்டுப்பட வேண்டாமா? ஏன் அவர்கள் தூக்கி எறிந்தார்கள்? இதனால் தான் தூக்கி எறிந்தார்கள். அதிலிருந்து இந்த அரசு படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். 8 மணி நேர சட்டத்தை திருத்துகிற அது கூட நல்ல வேளை முதலமைச்சர் நாமெல்லாம் போராடிய காரணத்தினாலே அவர் அதை வாபஸ் வாங்கி விட்டார்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு நியாயமான கேள்வி இருக்கதானே செய்கிறது. அவ்வளவு ஆபத்தான சட்டம் எப்படி சட்டமன்றத்துக்கு வருகிறது? எப்படி அமைச்சரவையிலே நிறைவேற்றப்படுகிறது? அப்படியானால் இந்த அரசு தன்னை ஒரு முறை இன்னும் கொஞ்சம் பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசினுடைய கொள்கைகளை அரசியல் தலைமை தீர்மானிக்கிறதா அல்லது அதற்கு பின்னாலே இருக்கிற திரைமறைவிலே இருக்கிற வேறு யாராவது தீர்மானித்தால், அப்படி திரைமறைவிலே இருக்கிறவர்கள் பொதுமக்களிடம் வரமாட்டார்கள். அவர்கள் பொதுமக்களிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பொதுமக்களிடத்திலே நாளைக்கு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த ஆட்சிக்கும் பின்னாடி இருப்பார்கள், நாளைக்கு இன்னொரு ஆட்சி வந்தால் அதற்கும் பின்னாடி இருப்பார்கள். முடிந்தவரை எல்லா ஆட்சியையும் கவிழ்க்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்கெல்லாம் ஒரு அரசு பணிந்துவிடக் கூடாது. அப்படி பணிந்துவிடும் என்றும் நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இன்றைக்கு அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படி தனியார் மயம் தாராள மயம் என்கிற அந்த கொள்கையை நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். அவுட் சோர்சிங் என்பதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பட்டதாரி என்ஜினியர்
17 வருஷம் 20 ஆண்டுகள் படித்துவிட்டு வெறும் 10,000 ரூபாய்க்கு சென்னையிலே பணியாற்றுகிறார் என்று சொன்னால், ஒரு PhD படித்திருக்கிற முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியர் 15,000 ரூபாய்க்கு ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிறார் என்று சொன்னால், எதிர்கால தமிழகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த இளைஞர்கள் மத்தியிலே நல்ல வேலை, நல்ல ஊதியம், நல்ல வருமானம் இருந்தால்தான் அவர்கள் சந்தைக்கு போவார்கள், பொருளை வாங்குவார்கள். அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு நாளைக்கு உண்மையான தொழில் வளர்ச்சி என்பது ஏற்படும். அவர்களை எல்லாம் கட்டி போட்டுவிட்டு, அவருடைய வருமானத்தை எல்லாம் பறித்துவிட்டு, கொடுக்க வேண்டிய சலுகை எல்லாம் பறித்துவிட்டு, நீங்கள் உழைப்பாளி மக்களை வெறும் அத்துக்கூலி ஆட்களாக மாற்றினால் அது அவர்களுக்கு மட்டும் செய்கிற துரோகம் அல்ல, ஒட்டுமொத்தமான தேசமே அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து தான் ஏற்படும் என்பதைத்தான் நான் இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே எனவே இந்த நேரத்திலே ஒரு நல்ல கருத்தரங்கம், இன்றைக்கு நாடே எதிர்நோக்க வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கம். இன்னும் சொல்ல போனால் தனியார் மயம் அல்லது ஒப்பந்த முறை என்பது மட்டுமல்ல, இந்த நவீன தாராளமய கொள்கை என்கிற அந்த கொள்கைக்கு சாவு மணி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே இருக்கிற உழைப்பாளி வர்க்கம் கிளர்ந்தால்தான் அந்த கொள்கைக்கு சாவு மணி அடிக்க முடியும். அந்த கொள்கை தான் ஒப்பந்த முறையை அமலாக்குகிறது. அந்த கொள்கை தான் தனியார் மயத்தை அறிமுகப்படுத்துகிறது. அந்த கொள்கை தான் இன்றைக்கு தொழிலாளி உரிமைகளை படிப்படியாக பறித்து கடைசியிலே சங்கம் வைப்பதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை, என்ன நடந்தாலும் வேலை திருத்தம் செய்வதற்கு கூட போராடி பெற்றிருக்கிற அந்த உரிமை இல்லை என்பதை கூட பறிக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படையாக இருக்கிற கொள்கை இந்த நவீன தாராளமய கொள்கை. எனவேதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நமக்கு இடஒதுக்கீடு வேண்டுதான், முக்கியமானதுதான். தமிழன் என்கிற முறையிலே நாம் பெருமை கொள்வது முக்கியமானதுதான். தமிழ் மொழிக்கு நாம் பாராட்டுவது, பேர் போடுவதில் எல்லாமே முக்கியமானதுதான். ஆனால் அடிப்படையிலே இருக்கிற உழைப்பாளி வர்க்கத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் அது எல்லா உரிமையும் தவிடுபடியாக்கிற நிலைமை என்பது ஆகும். அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடை பற்றி நிறைய பேசுகிறார்கள். ஜனம் அதை பற்றி வராத செய்தியே கிடையாது. சமூக நீதியிலே தமிழ்நாடு முதலிலே இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஒப்பந்த முறை என்பது அமுலானால் எங்கே இருந்து சமூக நீதி இடம் கொடுக்கும்? யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்? இன்னைக்கு அவுட் சோர்சிங் தான் உங்களுடைய பணி நியமனம் என்று சொன்னால் அரசு பணிகளிலே இடஒதுக்கீடு எப்படி அமலாகும்? எனவே பாஜக போன்ற கட்சிகள் சமூக நீதியை சீரழிப்பதற்கு இந்த ஒப்பந்த முறையும் தனியார் மையம் திட்டமிட்டு திணிக்கிறார்கள். சமூக நீதிக்காக போராடுகிற தமிழக அரசு கூட அந்த சமூக நீதியை சமக்குழிப்புக்கு அனுப்புகிற இந்த ஒப்பந்த முறையும் தனியார் மையையும் அமலாக்க வேண்டுமா என்பதை நீங்கள் ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றிருக்கிற பெருமை நமக்கு உண்டு. நிச்சயமாக அந்த மகத்தான வெற்றி பெறுகிற அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய திமுகவுக்கும் இன்றைய முதலமைச்சருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. சொல்ல போனால் திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற அணிகள் எல்லாம் சேர்ந்துதான் 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றோம். ஒரு இடத்திலே கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை. மற்ற எந்த கட்சிகளும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு இன்றைக்கு பாஜக இல்ல மொத்தமாக தொடர்ந்தெறிகிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்று சொன்னால் விரிவான ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற அந்த பின்னணியில் தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இன்றைக்கு பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் நாம் எல்லாரும் இணைந்து நிற்போம். அதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. பாஜகவை வீழ்த்துகிற அந்த மகத்தான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளிகள் அத்துணை பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே உழைப்பாளி மக்கள் அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவை வீழ்த்துகிற இந்த போராட்டத்திலே நாம் இணைந்து பணியாற்றுவோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது, இருக்கிற உரிமைகளை தட்டி பறிக்கிற போது, அவுட் சோர்சிங்கை மேலும் மேலும் அமலாக்குகிற போது, ஏற்கனவே போட்டிருக்கிற அரசாணைகள் மூலம் அவுட் சோர்சிங்கை செயல்படுத்துகிற போது, போக்குவரத்து துறையிலே பணி ஓய்வு பெறுகிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று சொல்லுகிற, போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிஎஸ் அரியர்ஸ் கிடைக்காமல்
போக்குவரத்து மட்டுமல்லாத மற்ற துறையில் இருக்கிற பணியாற்றுகிற ஊழியர்கள் ஓய்வு பெறுகிற போது வெற்று காகிதத்தோடு வீட்டுக்கு திரும்புகிற இப்படிப்பட்ட நிலை வரும் என்று சொன்னால், தொடரும் என்று சொன்னால், நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்த மேடையிலே இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும் அதை எதிர்த்து உறுதியான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் தொழிலாளி வர்க்கத்தை உரிமையை பறிகொடுத்து, தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமையை பலி கொடுத்து விட்டு, காவு கொடுத்து விட்டு இந்த நாட்டிலே பாசிசத்தை வீழ்த்த முடியுமா என்று சொன்னால் வீழ்த்த முடியாது. நிச்சயமாக இதனுடைய கோரிக்கைகளை அரசிடம் நாங்கள் வலியுறுத்துவோம்.